ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் சீசன் 4 வந்து ஓனி மாஸ்க்கை பேஸ் பண்ணி போயிருக்கோம். அதில் முரசாக்கி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஜென்னரை பற்றி, அதுக்கப்புறம் அவரோட மாஸ்க்கை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஓனி மாஸ்க்கான ரைராகோட மாஸ்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருவோம். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முரசாக்கி அப்படிங்கிற ஜாப்பனீஸ் வேர்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா பர்பிள் அப்படின்னு அர்த்தமா. எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு தான் வந்து கரெக்டான நேமே வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜெனரா கிட்ட நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய ஓனி ஜெர்னலிஸ்ட் வந்து பார்க்க வந்து அவங்களுக்குரிய ஷேடோகான் வந்து என்ன உருவத்தில் இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களுமே இருப்பாங்க. ஆனால் ஒரு சில ஜெனரல்ஸ் மட்டும் பார்க்க அவங்களுக்குரிய ஷேடோகான் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதில் முரசாக்கி ஒருத்தர், அதுக்கப்புறம் ரைராக்கோ அவருமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. முரசாக்கியோட ஷேடோகான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து விரல்களுக்கு பதில் பார்த்திங்கன்னா அந்த பிளேட்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முரசாக்கிக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் கையில் வந்து பிளேட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க, விரல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் கால்கள் மட்டும் அவரோட ஷேடோகான்ஸுக்கு எப்படி ஷார்ப் பாயிண்ட் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இவருக்குமே இருக்கும். சரி, இந்த முரசாக்கியோட மாஸ்க் வந்து டோக்கியோவில் வந்து ஒரு மியூசியமில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மியூசியம்க்கு வந்து இந்த மாஸ்க் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க சீரீஸில். இந்த மாஸ்க்கை வந்து நம்ம ராசப்பா தான் போட்டிருப்பாரு. இதுலேயும் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஷேடோகான்ஸை வந்து ஈஸியாக அதே டைம் டக்குன்னு வர வச்சுருவாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவர் வந்துட்டு இவரோட ஷேடோகான்ஸை வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாரு. அதே டைம் கொஞ்சம் ஒரு சில டைம் டைமும் எடுத்துக்கிறாரு. இதனாலே வந்துட்டு நம்ம ஜாக்கி வந்துட்டு இவர் மறுபடியும் ஷேடோகான்ஸை வர வைக்கக்கூடாது அப்படின்னு இவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இவர் மறுபடியும் ஷேடோகான்ஸை வர வைக்காத மாதிரி பண்ணியிருப்பார். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ராட்சோவுக்கு மட்டும்தான் இருக்குதா, இல்லை இந்த மாஸ்க்கை போடுறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஷேடோகான்ஸை வர வைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ராட்சோவுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற மாஸ்க் மாதிரி இந்த மாஸ்க்கை போடுறவங்களுக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, அதுக்கப்புறம் ஃபைட்டிங் ஸ்கில் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ் சில்க். இப்போ இந்த முரசாக்கியோட ஷேடோகான் ட்ரைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஜெனரோட ஷேடோகானை வந்து ரேசர் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேடோகான்ஸோட கையிலையுமே வந்து விரல்களுக்கு பதில் ஷார்ப்பான பிளேட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட காலுமே வந்து ஒரு ஷார்ப்பான பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஷேடோகான்ஸ் கிட்ட இருக்க பிளேட்ஸ் மூலயமா வந்து ஒரு மெட்டலே வந்து ஈஸியாக வந்து பீஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணிட முடியும். இதனாலேயே வந்து இந்த ஷேடோகான்கோட ஃபைட் பண்ணுறதே வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேடோகான்ஸோட ஃபைட்டிங் ஸ்கில்லுமே வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே வந்து இந்த ஷேடோகான் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஷேடோகான் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஷேடோகான்ஸ் கிட்ட இருக்கிற காமனான பவர்ஸ் வந்து இந்த ஷேடோகான்ஸ் கிட்டே இருக்குது. ஷேடோவில் ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஷேடோகான்ஸை வச்சுக்கிட்டு நம்ம தலைவன் என்ன தெரியுமாங்க பண்ணிகிட்டு இருப்பான், பேஸ் பால் ஆடிட்டு இருப்பான். இதுதான் இருக்கிறதுலே வந்து அல்டிமேட்டுன்னு சொல்லணும். சரி, இப்போ இந்த ஷேடோகான்ஸோட வீக்னஸ்லாம் வந்து பார்த்தலாம். இந்த ஷேடோகான்ஸுக்குமே வந்து மற்ற ஷேடோகான்ஸ் இருக்கிற காமனான வீக்னஸ் தான் வந்து இதுக்குமே இருக்குது. இதையுமே வந்து சிங்கிள் ஷாட்டில் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஸ்பெல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து ஹெவியாக ஹிட் பண்ணும் போது இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்தடுத்த மாஸ்க், அதுக்கப்புறம் அர்க்கர்கள் பற்றி, அதுக்கப்புறம் ஜாக்கி சான் வீடியோஸ்லாம் போடுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.